இன்னைக்கு நம்ம டாடி சோமோட பார்ட் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலனா டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம தலைவன் டஸ்டியை காமிக்கிறாங்க. அவனோட குழந்தைங்க கூட ஜாலியா பார்க்ல ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பிராட் தன்னோட கார் எடுத்துட்டு வரான். அவன் டஸ்டி கிட்ட சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டு போயிட்டு இருப்பான். டஸ்கியும் பிராட் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு தன்னோட குழந்தைங்களை அவங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்கியும் பிராடும் அந்த குழந்தைங்களை சந்தோஷமா பாத்துக்கணுமேனு சொல்லிட்டு போட்டி போட்டு ரெண்டு பேரும் அந்த குழந்தைங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ரெண்டு பசங்களும் பிராட் கூட சந்தோஷமா பார்க்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டஸ்கி வரான். அவனை பார்த்த ரெண்டு குழந்தைங்களும் தன் கையில இருந்த பூவை கீழே போட்டுட்டு டஸ்கி கிட்ட சந்தோஷமா ஓடி போறாங்க. அப்போ பிராட் கீழே கிடந்த பூவை எடுத்து அந்த பசங்க கிட்ட கொடுக்கலான்னு போறான். அப்போ அந்த பார்க்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த பையன் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஓங்கி பிராடோட நெஞ்சிலே உதைக்கிறான். இன்னொரு பக்கம் பால் விளையாடிட்டு இருந்த பையன் அந்த பாலை பிராடோட மண்டையிலே ஓங்கி போட்டுறான். அதுல பிராடும் கிறங்கி கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறமா மீசையில மண்ணோட்டலன்ற மாதிரியே எந்திரிச்சு எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பசங்க கிட்ட அந்த பூவை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டி ஒரு பார்க்கிங் லாட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பிராட் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ரெண்டு குழந்தைங்களையும் சந்தோஷமா தன்னோட கார்ல பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஒரு சீன்ல பிராடும் சாராவோட பசங்க படிக்கிற ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் டேக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் தன்னோட பசங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு டஸ்டியும் தன்னோட ஒய்ஃப் கெரனோட பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல கெரனை பார்த்த சாரா என்ன அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு இருப்பா. இவதான் எப்படின்னா சாராவோட பொண்ணும் கெரனோட பொண்ணை பார்த்து அவ எப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்காளோ அதே மாதிரி இவளும் மாடர்னா ட்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டு இருப்பா. ஆனா அது சாராவுக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக நீ இப்பெல்லாம் ஷர்ட்டை மடிச்சு விட்டுட்டு இருக்க, அதை ஒழுங்கா இன் பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து சாராவோட பசங்க ரெண்டு பேரும் தன்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து சாராவோட பொண்ணு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அந்த ஸ்கூலோட ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறா. அப்போ அவ அந்த ஸ்டேஜ்ல எனக்கு கிறிஸ்மஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்க அம்மா பிராட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிராடு நாங்க கவலையே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை ஓவர் பாசத்தோட நாங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அப்பா திரும்பி வந்து அந்த பிராடை விட நான் தான் கெத்துன்றதை காமிக்கிறதுக்காக அவரும் நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் அளவுக்கு மீறி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இது எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே வெறுப்பாயிடுச்சு. அதனால எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான கிறிஸ்மஸ் எதுவுமே வேணாம், நார்மலான கிறிஸ்மஸ் கொண்டாடினாலே போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். நானும் என்னோட அண்ணனும் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் இல்லாத நார்மலான கிறிஸ்மஸை கொண்டாட மட்டும் தான் நினைக்கிறோன்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டஸ்கியும் பிராடும் ஐயோ ஒருவேளை நம்ம இந்த பசங்களை ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டோமோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டஸ்டி பிராட பார்த்து இதெல்லாம் உன்னால தாண்டா, நீ எதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் ஓவரா பண்ணி கொடுத்துட்டு இருக்க, அதனாலதான் அந்த குழந்தைங்க நம்மள வெறுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட பிராடு நான் அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டதை உடனே செஞ்சு கொடுக்கணும் தான்ப்பா இதெல்லாம் பண்ணேன், இப்பெல்லாம் அவங்க நினைப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு அப்பாவையா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பிராடு இதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும், அப்படி இல்லாட்டி நம்ம குழந்தைங்க நம்மள வெறுத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே பிராடு சாரா டஸ்டி மூணு பேரும் சேர்ந்து நம்ம வேணா நம்ம எல்லாரோட ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் ஜாலியா வெக்கேஷன் போயிட்டு வரலாம், இந்த கிறிஸ்மஸ் அப்படி செலிப்ரேட் பண்ணா இந்த குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட சாராவுக்கு இது நல்ல ஐடியா தான் தோணும். உடனே இதை பத்தி பசங்க கிட்ட பேசலான்னு மூணு பேரு போறாங்க. அப்போ டஸ்டி அந்த பசங்களை பார்த்து இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயத்த சொல்ல போறோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாராவோட பசங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இருந்த கெரனோட பொண்ணு டஸ்டியை பார்த்து நீ என்ன எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க ஓடி போறியான்னு கோவமா கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட டஸ்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கிறிஸ்மஸ்க்காக வெக்கேஷன் போறோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாராவோட பசங்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஒரு கால் வருது. சாராவோட பசங்களும் இந்நேரத்துல எவன்டா கால் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. பார்த்தா அது டஸ்டியோட அப்பா. அவன் அந்த பசங்க கிட்ட நான் டஸ்டி கிட்ட பேசணும் போனை கொடுங்கன்னு சொன்னோன்னு அந்த பசங்களும் டஸ்டி கிட்ட போனை நீட்ட டஸ்டியும் கண்ணு ரெண்டு பிதுங்கி வெளியே வர அளவுக்கு முழிச்சுக்கிட்டு அந்த போனை வாங்கி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பான். இவன் சொல்ற எதையுமே காதல வாங்கிக்காம டஸ்டியோட அப்பாவும் நான் நாளைக்கு உன்னை பாக்கிறதுக்காக வரேன், என்ன பிக்கப் பண்ண ஏர்போர்ட் வந்துருன்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிடுவான். அதை கேட்டோடனே டஸ்டியோட முகம் ஏதோ 30 பாவக்காக கடிச்ச மாதிரி கசப்பா ஆயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிராடும் டஸ்டி கிட்ட வந்து உங்க அப்பா தானே வராரு, இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க, நாளைக்கு எங்க அப்பாவும் என்ன பாக்கிறதுக்காக வராரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே நம்மளோட அப்பாங்களை பிக்கப் பண்ண போலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு டஸ்டி பிராட பார்த்து அட போடா நீ வேற, எங்க அப்பா ஒரு 1ஆம் நம்பர் வானரம், அவன் வந்தானா நம்மள நிம்மதியா இருக்கவே விட மாட்டான்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் தன்னோட நைனாக்களை பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்ல இருந்து டஸ்டியோட அப்பா செம ஹேண்ட்ஸமா வந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்தவனே அங்க இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அவரை சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவரை பார்த்த பிராடு டஸ்டி கிட்ட சும்மா சொல்லக்கூடாது தம்பி, உன்னோட அப்பா உன்னோட ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு அவனை பிடிச்சி கலாச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா டஸ்டியோட அப்பா டஸ்டி கிட்ட வந்து நம்ம அவனை எப்படி இருக்கான்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு இருக்கா. அவரை பார்த்த டஸ்டி ஊசி போன பிரியாணி கிடைச்ச நாய் மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏர்போர்ட்டுக்கு பிராடோட அப்பாவும் வந்துடுறாரு. அவரை பார்த்த பிராடும் ஐயா ஜாலி எங்க நைனா வந்துட்டாருன்னு சொல்லி துள்ளி கூச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பிராடோட அப்பாவும்
பிராடி கிட்ட வந்து ஆசையா கட்டி பிடிச்சி அவனை லிப் டு லிப் கிஸ் அடிச்சு என்ன அவனு எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. அவரை பார்த்த பிராடும் நான் நல்லா இருக்கேன் நைனா ஆத்தா எங்கன்னு கேட்க அதை கேட்டு பிராடோட அப்பா பிராடி கிட்ட உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம அவனை அதான் டிராவல் பண்ணி வர முடியல அதான் உன்னை பாக்கிறதுக்காக நான் மட்டும் ஓடி வந்தேன்னு சொல்லி சந்தோஷமா 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கிஸ் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்த டஸ்டிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஐயோ இந்த மாதிரி பைத்தியங்க கூடவா நம்ம கிறிஸ்மஸை கொண்டாட போறோன்னு சலிப்பா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராட் அண்ட் டஸ்டியும் தன்னோட அப்பாக்களை பிராடோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு டஸ்டியோட அப்பா டஸ்டியோட பசங்களை ஆசையா கட்டி பிடிக்க அதை பார்த்து அந்த 2 பசங்களும் ஐயோ இவரா வந்தா நம்மள சாவடிக்காம விட மாட்டாரேன்னு சொல்லி வேண்டா வெறுப்பா அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டஸ்டியோட அப்பா சாராவோட குழந்தைய எடுத்து குழந்தை செம கியூட்டா இருக்கு டஸ்டி உன்னோட மூக்கும் கண்ணும் அப்படியே இந்த குழந்தைக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட சாராவும் பிராடும் ஐயோ அங்கிள் இது டஸ்டியோட குழந்தை இல்ல என்னோட குழந்தைன்னு பிராடு சொல்ல அதை கேட்டு கடுப்பான டஸ்டியோட அப்பா அடே யாரை பார்த்துற அங்கிள்ன்ற நீயே எனக்கு அங்கிள் மாதிரி இருக்க நீ என்ன அங்கிள் சொல்றியா உன் குழந்தைய நீயே புடிச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிராடு கிட்ட கொடுத்துட்டு டஸ்டியோட பசங்களை பார்த்து நம்ம வேணா மிருகங்களை வேட்டையாட போலாமா கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டோடனே சாரா பிராடு டஸ்டி 3 பேரும் அதெல்லாம் ஒரு ஆணியனும் தேவையில்ல நீங்க போய் பேசாம ரெஸ்ட் எடுங்கன்னு டஸ்டியோட அப்பாவை அமுச்சு வைப்பாங்க. இதுக்கு அடுத்து அந்த வீட்டுக்குள்ள பிராடோட அப்பா வராரு. அவர் வந்தோடனே அந்த டஸ்டியோட பசங்க 2 பேருமே துள்ளி குச்சிட்டு அவங்களை கட்டி பிடிச்சி கதை சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ண அதை கேட்ட அந்த பிராடோட அப்பாவும் சந்தோஷமா அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் பிஸ்கட்டை கொடுத்து உட்காந்து சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க கூட பிராடோட அப்பா சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கும்போது டஸ்டியோட அப்பா பிராடு 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு டஸ்டியோட அப்பா கிட்ட பேசலான்னு போக அதை பார்த்த டஸ்டி இங்க பாரு எங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அவன் உன்னை கடுப்பானா கொன்னு போட்டுவான்னு பயமுறுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பிராட பாத்தீங்க பாரு பிரதர் எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு அதனாலதான் எங்க அப்பாவை பத்தி இப்பவே உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து எதுக்கும் தள்ளியே இருன்னு அவன் கிட்ட அக்கறையா பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த பிராடுக்கு இந்த பயலுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசமானு சொல்லி கண்ணுல தண்ணி ஊத்த அழுத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து கடுப்பான டஸ்டியும் ஏன்னா நான் இப்ப என்ன சொன்னேன்னு இப்படி அழுகாச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை கலாச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டஸ்டியோட அப்பா செம கடுப்பாய் போது நிறுத்துங்கடா நம்ம ஜாலியா கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணலாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நம்ம சந்தோஷமா குடும்பமா ஒரு வெக்கேஷன் போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவாரு. அதை கேட்டோன்னே அங்க இருந்த எல்லாரும் இது நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு டஸ்டியோட அப்பா சொன்ன ஐடியாவுக்கு ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறமா டஸ்டியோட அப்பாவும் ஜோனு பனிப்பொழிவு இருக்கிற இடத்துல ஒரு ஹோட்டலை பார்த்து புக் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க எல்லாரும் கிறிஸ்மஸ்க்காக வெக்கேஷன் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ டஸ்டியும் பிராடும் இங்க பாடுறா நம்ம 2 பேரும் ஜாலியா குடும்பத்தோட வெக்கேஷன் போறோம் அங்க போயிட்டு பசங்க எதுவும் கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இவங்க எல்லாரும் கிளம்பி வேன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டஸ்டிக்கு அந்த லக்கேஜ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுல செம கடுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே அந்த காருக்குள்ள அவனால ஏத்தி வைக்க முடியாது. அதுல கடுப்பான டஸ்டியும் பிராடோட லக்கேஜ் மட்டும் போய் தொலைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறமா மத்த லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு காருக்குள்ள ஏறும்போது கேரனையும் மத்த பசங்க எல்லாருமே தன்னோட கார்ல ஏத்திட்டு அவனோட அப்பாவை பிராடும் அவங்க அப்பாவும் போயிட்டு இந்த கார்ல ஏத்தி விட்டுருவான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சந்தோஷமா ரோட்ல கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடும் அவங்க அப்பாவும் காருக்குள்ள தொணன்னு பேசிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டஸ்டியோட அப்பாவுக்கு என்னடா இவனுங்க இப்படி தொணன்னு பேசியே நம்மள சாவடிக்கிறாங்களேன்னு கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருப்பான். இருந்தாலும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இவனுங்க பேசுற எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு போலான்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ டஸ்டி காரை ஓட்டிக்கிட்டு இன்னொரு கார்ல இருந்து அவனோட அப்பாவை பார்த்து என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப இப்போ நீ அனுபவிடான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு தன்னோட காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஒரு வழியா இவங்க எல்லாம் தன்னோட காரை எடுத்துட்டு அவங்க தங்க போற ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. ஹோட்டல் வந்தோடனே டஸ்டியோட அப்பா அப்பாடா நமக்கு விடுவு காலம் பிறந்துருச்சுடா இனிமே நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்குறாரு. அந்த ஹோட்டல் முன்னாடி அந்த கார் வந்து நின்னப்பவும் பிராடும் அவங்க அப்பாவும் வல்லன்னு பேசுறதை நிறுத்தவே மாட்டாங்க. இப்படியே அவங்க பேசிக்கிட்டு அவங்க லக்கேஜ் எடுத்து உள்ள கொண்டு போயிட்டு இருக்கும்போது சாராவோட பையன் அந்த ஹோட்டல் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணை ரொமான்டிக்கா சைட் அடிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாராவோட பொண்ணும் கெரனோட பொண்ணும் ஒரு ஐஸ் கேட் எடுத்து அவன் மேல அடிச்சு என்ன தம்பி வந்த உடனே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ற போலன்னு அவனை கலாய்ச்சிட்டு இருக்க. அதை பார்த்த சாராவோட பையன் கோச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டாங்க வந்து ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து சாராவும் தன்னோட பொண்ணை பாத்தீங்க பாருமா இப்பெல்லாம் அண்ணனை கலாய்ச்சிட்டு இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதை அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஹோட்டல் ரூம் செம்ம அழகா இருக்கும். அதை பார்த்து அவங்க எல்லாரும் மெய் மறந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அவங்க ரூமை பார்த்து போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட ரூமுக்கு போய் எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஹாலுக்கு வந்து கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிராடு ட்ரெஸ்ஸே போடாம பாத்திங் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஹாலுக்கு வரான். அவனை பார்த்த டஸ்டி என்னடா இது ட்ரெஸ்ஸே போடாம குழந்தைங்க இருக்க இடத்துல இப்படி கவர்ச்சி காட்டிட்டு சுத்திட்டு இருக்கே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டோடனே பிராடும் அதே தானே நானும் உங்ககிட்ட கேட்கறேன் என்னோட லக்கேஜ் நீ எடுத்து வச்சியா இல்லையா என்னோட லக்கேஜ் நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் ஆனா காணவே இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க. அதை கேட்ட டஸ்டி ஐயோ இதை பத்தி கேட்கறானே என்ன சொல்றதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு பரவாயில்ல பிரதர் இதுவே உனக்கு நல்லா தான் இருக்கு இப்படியே சுத்திட்டுன்னு பிராட சமாளிச்சிடறான். இதுக்கு அடுத்து டஸ்டியோட பையன் அந்த இடத்துல இருந்த ஒரு சிடி எடுத்து பிளே பண்றான். அந்த சிடியில ஒரு பயங்கரமான பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே டஸ்டியும் மத்த எல்லாரும் அந்த பாட்டை ஆஃப் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டோன்னே கெரனோட பொண்ணு இல்ல இருக்கட்டும் இது என்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு டஸ்டிக்கும் ஓ உனக்கு பிடிக்குமா
முடியுமா அப்பனா பரவாயில்ல இந்த பாட்டு ஓடட்டும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்ட டஸ்டியோட அப்பா என்னடா நீ இப்படி சின்ன குழந்தைங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்க, நீ எப்பதான் பெரிய ஆளா மாறுவேன்னு சொல்லி டஸ்டியை கலாச்சிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான டஸ்டியும் போதும் வாய முடியா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ ஊர்ல இருக்க எல்லா பொண்ணு கூட தானே சுத்திட்டு இருந்த, நீ எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க அப்பாவை கரிச்சு கொட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தன்னோட அப்பாவை திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு கோவமா போயிடுறான். இவன் கோவத்துல இருந்ததை பார்த்த பிராட் இவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் அவனை பார்த்து இங்க பாடுறா, நம்ம பசங்களுக்காக தான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த உன் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு வெக்கேஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காத, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டு போறான். இதுக்கு அடுத்த சீன்ல எல்லாரும் குடும்பமா பனிசறுக்கு விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பிராட் தன்னோட குழந்தை கூட ஒரு போர்ட்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவன் ஸ்லிப் ஆகி அந்த போர்ட்ல இருந்து கீழே விழுந்துருவான். அவன் கீழே விழுந்த உடனே அவன் குழந்தை இருந்த அந்த போர்டு அந்த பனிசறுக்குல ஸ்வைன்னு சறுக்கி போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து பதறி போன பிராடும் ஒரு போர்டு எடுத்துட்டு அந்த குழந்தை போற போர்டு பின்னாடியே இவனும் சறுக்கிக்கிட்டே போறான். இன்னொரு பக்கம் தன்னோட குழந்தை சறுக்கிட்டு வரத பார்த்த சாரா அந்த குழந்தைய பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வரதுக்கு நேரா நின்னுட்டு இருப்பா. அப்படி அவ அந்த குழந்தைய பிடிக்கலான்னு நிக்கும் போது அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக சறுக்கிட்டு வந்த பிராடு அந்த குழந்தைக்கு முன்னாடி கிராஸ் ஆகி போய் சாராவை டமார்னு இடிச்சு தள்ளிடுவான். அதுல சாராவும் டைவ் எல்லாம் அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறமா எந்திரிச்சு சறுக்கிட்டு வந்த தன்னோட குழந்தைய பத்திரமா புடிச்சுப்பா. இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி சறுக்கிட்டு போன அந்த பிராடு டமார்னு ஒரு பில்டிங் மேல இடிச்சு மோதிடுவான். அதுக்கப்புறமா கீழே விழுந்து கிடந்த பிராட அங்க இருந்த எல்லா ஜனங்களும் தூக்கி விடுறாங்க. அப்போ பிராடோட பேண்ட் கலந்து ஜட்டியோட நின்னுட்டு இருப்பான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த டஸ்டியோட அப்பா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டாப்பையில என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு கலாச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டி, பிராடு, சாரா, கேரன் இவங்க எல்லாரும் சந்தோஷமா தன்னோட குழந்தைங்க கூட ஷாப்பிங்லாம் போய் என்ஜாய் பண்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல கிறிஸ்மஸுக்காக அந்த ஹோட்டல்ல டஸ்டியும் பிராடும் பிராடோட அப்பா கூட சேர்ந்து பயங்கரமா லைட் எல்லாம் வச்சு தோரணம் கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு ஒரு மிஷினை எடுத்து அங்க இருக்க குப்பை ஐஸ் கட்டி எல்லாம் கிளியர் பண்ணலான்னு கொண்டு வரான். அப்போ சாரா பிராடு கிட்ட வந்து ஒரு தொப்பியை கொடுத்துட்டு பனி அடிக்குதுல இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. அப்போ அவ பிராடு கிட்ட உங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவரு உங்க அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டாரு போல, அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல ரொம்பவே பயப்படுறாரு, நீ ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட பிராடும் சாரா கிட்ட அப்பெல்லாம் ஒன்னும் இருக்காது, நீ தேவையில்லாம பயப்படாது, அவரு அம்மாவை ரொம்பவே லவ் பண்றாரு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதை விட அதிகமா அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்பெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான சாராவும் தேவையில்லாம எதுக்குடா நம்ம ரெண்டு பேரும் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருப்பா. அப்பா பிராட் ஐயோ இவளை தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போய் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ இவன் கையில வச்சிட்டு இருந்த மிஷின் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி அங்க கட்டி வச்சிருந்த தோரண பல்ப் எல்லாத்தையுமே இடிச்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்த பிராடோ அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணலான்னு போவான். ஆனா அவன் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணாம அந்த மிஷின் பின்னாடியே மாட்டிக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பான். அப்போ அந்த மிஷின் ஸ்ட்ரைட்டா சாராவை வெடிக்கிறதுக்காக வரும். அதை பார்த்த டஸ்டியும் சாராவை காப்பாத்துறதுக்காக அந்த மிஷின் முன்னாடி புகுந்து சாராவை காப்பாத்திடுவான். அதுக்கப்புறமா அந்த மிஷினும் நேரா அவங்க இருந்த அந்த ஹோட்டல் மேல ஏற ட்ரை பண்ணும். அந்த மிஷினை பிடிச்சிட்டு இருந்த பிராடோ அந்த மிஷின் பின்னாடியே தொங்கிக்கிட்டு போறான். அந்த மிஷினும் சல்லுன்னு அந்த பில்டிங்கோட செவுத்து மேல ஏறி அந்த பில்டிங்கோட மேல்குறையில போக ஆரம்பிக்கும். அப்போ பிராடு கிட்ட மத்த எல்லாரும் தயவு செஞ்சு நீ அந்த மிஷினை விட்டு, இல்லாட்டி நீ அந்த மிஷின்ல மாட்டி செத்து போயிடுவேன்னு பயம்படுத்த அதை கேட்டு பயந்த பிராடு அந்த மிஷினோட கையை விட்டுருவான். அவன் அந்த மிஷினை விட்டோடனே அந்த மிஷின்ல இருந்து தொபகட்டின்னு கீழே விழுறான். இன்னொரு பக்கம் அந்த மிஷினும் அந்த ஹோட்டலோட கூரை மேல ஏறி தொப்புன்னு டஸ்டியோட கார் மேல விழுந்து அந்த காரை கண்டம் பண்ணிடும். அதுல டஸ்டி சம கடுப்பாய் பிராட முறைச்சிட்டு இருக்க. அவனை பார்த்த பிராடும் சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, ஏதோ தெரியாம நடந்துச்சுன்னு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பில்டிங்ல இருந்து ஏதோ ஸ்ட்ரைட்டா பிராடோட மண்டையிலே தொப்புன்னு விழ அதுல பிராடும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறமா மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த பிராட எல்லாரும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது பிராடோட நிலைமையை பார்த்து டஸ்டியோட அப்பா இந்த மாதிரி ஒரு முட்டாப்பையில என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு சொல்லி குலுங்கி குலுங்கி சிரிச்சுட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு மிட் நைட்டை காமிக்கிறாங்க. அந்த மிட் நைட்ல டஸ்டியோட அப்பா கோவமா எஞ்சி எவன்டா அது ரூமோட டெம்பரேச்சர் அதிகமா வச்சதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு வராரு. வந்து பார்த்தா யாரோ அந்த ஹோட்டல்ல இந்த ரூம் டெம்பரேச்சரை அதிகமா வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுல கடுப்பான டஸ்டியோட அப்பாவும் அந்த ரூம் டெம்பரேச்சரை குறைச்சிட்டு ரூமுக்கு போய் தூங்கலான்னு பாப்பாரு. அப்போ ஏதோ காட்டெருமை கக்கா போன மாதிரி பயங்கரமா ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி டஸ்டியோட அப்பாவும் பிராடோட அப்பா ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா பிராடோட அப்பா அந்த ஹோட்டலே அதிர்ற அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அதுல கடுப்பான டஸ்டியோட அப்பாவும் பிராடோட அப்பாவை எழுப்பி உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பிராடோட அப்பாவும் நீ எதுக்காக இந்நேரத்துல வந்திருக்க, உனக்கு ஏதாச்சும் கெட்ட கனவு வந்துச்சா, வா நான் உன்னை கட்டி பிடிச்சி நல்ல கதையா சொல்லி தூங்க வைக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்த டஸ்டியோட அப்பாவும் முதல்ல நீ பைத்திய மாதிரி வளர்றதை நிறுத்து, நீ இப்படி கொரட்டை விட்டுட்டு இருந்தேன்னா நானே உன்னோட தொண்டையில கத்திய விட்டு ஆட்டி உன் உயிரை எடுத்துருவேன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து அந்த பிராட் அந்த ரூம் கிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை, இப்படி நட்ட ராத்திரில உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒன்னும் இல்லாம அவனே நீ இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேஷுவலா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கெரனோட பொண்ணு தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து அந்த ஹோட்டலோட டெம்பரேச்சர் அதிகமா வச்சுட்டு இருப்பா. அதை பார்த்து இவங்க மூணு பேரும் சம கடுப்பாய் கெரனோட பொண்ணு கிட்ட நீ எதுக்காக இப்படி டெம்பரேச்சர் அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அதை கேட்டு அந்த பொண்ணும் அது ஒண்ணும்
இல்ல தாத்தாங்களாண்ணா, என்னோட ரூம் ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்குறேன், அது ரொம்ப குளிரா இருக்கு, அதனால தான் டெம்பரேச்சர் அதிகமா வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்திப்பா. இதுல கடுப்பான டஸ்டியோட அப்பா டஸ்டி கிட்ட போய் பேசலான்னு கோவமா வந்துட்டு இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து டஸ்டியும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா இவங்க 3 பேரும் வேர்க்க விறுவிறுக்க நின்னுகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து டஸ்டி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க 3 பேரும் அந்த கிரணோட பொண்ணு இந்த ஹோட்டலோட டெம்பரேச்சரே அதிகமா வச்சுட்டு அதனால எங்களுக்கு செம கோவம் வருது, இதை பத்தி நீ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியே ஆகணும்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டஸ்டி என்னால இதை பத்தி அந்த பொண்ணுகிட்ட பேச முடியாது, உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போங்கன்னு கடுப்புல பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான டஸ்டியோட அப்பாவும் அந்த ரூமோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணிட்டாங்க வந்து கோவமா கிளம்பி போயிடுவான். இன்னொரு பக்கம் பிராடும் அவங்க அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு பாசமலையே பொழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல கடுப்பான டஸ்டி இந்நேரம் கூட இப்படியாடா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க வந்து ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் குடும்பமா ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சாராவோட பையன் அந்த ஹோட்டலுக்கு வந்தோடனே ஒரு பொண்ணு சைட் அடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர அவளை பார்த்த சாராவோட பொண்ணும் கிரணோட பொண்ணும் சந்தோஷமா கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாங்க. அப்போ அங்க நின்னுட்டு இருந்த சாராவோட பையனை பார்த்து சாராவோட பொண்ணு கிரணோட பொண்ணும் நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசலையான்னு பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பாங்க. அதுல கடுப்பான சாராவோட பையனும் அந்த இடத்த விட்டு கோவமா மூஞ்சதுக்கு வச்சுட்டு போறான். அவனை பார்த்த பிராட் இவனுக்கு சமாதானம் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்போ பிராட் அந்த பையனை பார்த்து நீ வேணா சோகமா இருக்குன்னு சொல்லு, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றேன்னு சொல்ல. அதை கேட்டு அந்த பையனும் இல்ல நான் எங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசல, உங்ககிட்ட தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன உடனே பிராட அழுதுகிட்டே உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த பையனும் நமக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட எப்படி போய் பேசுறதுன்னு அட்வைஸ் கேட்க, அதை கேட்டோடனே பிராடும் அதுக்கு அட்வைஸ் கொடுக்காம ஒரு பொண்ணு கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணி கடைசியில எப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுன்ற லெவலுக்கு பிளேடு போட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் டஸ்டி தன்னோட அப்பா கிட்ட கோவமா சண்டை போட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது டஸ்டியோட அப்பா நீ எதுக்காக அந்த கிரணோட பொண்ணுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற, இப்பெல்லாம் இருக்காத, முதல்ல உன் பசங்களை பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து பிராடு டஸ்டியோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறத 2 பேரும் பாத்துறாங்க. இவனுங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்கன்றத ஒளிஞ்சு நின்று ஓட்டு கேட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு டஸ்டியோட பையன் கிட்ட நீ அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்லி கொடுக்குற பாட்டை போய் பாடுன்னு சொல்லிட்டு கர்ண கொடூரமா ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான டஸ்டியும் அவங்க அப்பாவும் வேகமா அந்த பையன் கிட்ட ஓடி வந்து இங்க பாடுறா, நீ தேவையில்லாம இந்த பிராட் சொல்ற ஐடியாவெல்லாம் கேட்டு மொக்க வாங்கிக்காத, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, நீ அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன்னா தைரியமா நீ அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லிடுன்னு தைரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போவான். இவங்களும் அந்த பையனுக்கு தைரியம் சொல்லி அந்த பொண்ணு கிட்ட அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ அந்த பையன் என்ன நினைச்சானே தெரியாது, போங்க என்னால அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டியா அவனோட அப்பாவும் பிராட கூப்பிட்டுட்டு தன்னோட பசங்க கூட கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போய் மரம் வெட்ட போறாங்க. அங்க போயிட்டு டஸ்டியா அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பிராடு ஒரு மரத்தை வெட்டலாமேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த செயின்சாவை பிடிச்சி ஆன் பண்ணி ஒரு மரத்தை வெட்டிட்டு இருப்பான். அப்போ அந்த மரத்தை வெட்டும் போது அந்த செயின்சா பயங்கர ஷாக் அடிச்சு அந்த பிராடும் புறமா போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் மயக்கம் போட்டு விழுந்தோடனே அவன் கையில வச்சிருந்த செயின்சா எங்க இருந்தோ பறந்து வந்து பிராடோட மண்டையில விழ பார்க்கும். அதை பார்த்து டஸ்டியும் அவன் மண்டையில விழ போன அந்த செயின்சாவை கரெக்டா பிடிச்சி பிராட காப்பாத்திடுவான். இன்னொரு பக்கம் அந்த பிராடு வெட்டின மரம் துண்டா கீழே விழுது. கடைசியில பார்த்தா அவன் செல்போன் டவர் மாட்டி இருந்த ஒரு மரத்தை வெட்டி கீழே சாச்சிருப்பான். அதை பார்த்து கடுப்பான டஸ்டியும் அட பாவி இப்படி செல்போன் டவர் இருந்த மரத்தை வெட்டி சாச்சிட்டேடா, இனிமே நம்ம எப்படி போன்ல பேசுறதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வீட்டுல போன் நோட்டிட்டு இருந்த கிரணோட பொண்ணு ஐயோ டவர் போயிடுச்சுன்னு கதறிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்த பிராட காமிக்கிறாங்க. அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு டஸ்டியும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போவான். அப்போ டஸ்டியோட அப்பா நீ இரு, நான் இவனோட நெஞ்சில போட்டு ஒரே குத்தா குத்தி இவனை மேல அனுப்பிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீ உன்னோட பசங்க கூட சந்தோஷமா இருன்னு கலாய்ச்சிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான டஸ்டியும் நீ முதல்ல போயான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அமுச்சு வச்சுட்டு பிராடுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனை காப்பாத்துறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா 20,000 ரூபாய் மொய் வச்சு அவங்க வெட்டின அந்த செல்போன் டவர் இருந்த மரத்தை செல்போன் டவரோட தன்னோட வீட்டுல அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க $20,000 ஃபைன் கட்டுன்னு நினைச்சு சாராவுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். அந்த கடுப்புல டஸ்டியும் பிராடையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது பிராடு சாராவை பார்த்து இங்க பாருமா பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, அதை மட்டும் பார்த்தா போதும், நம்ம எதுக்கு காசெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டுன்னு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல பிராடு தன்னோட அப்பாவை ரொம்ப நேரம் காணுமேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறான். காட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய ஓனாய்ங்க உலாத்திட்டு இருக்கும். பிராடோட அப்பா அந்த ஓனாய்ங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆமை மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஓனாய்களும் பிராடோட அப்பா போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்து போன பிராடு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க, அதை கேட்டு அவங்க அப்பாவும் ஏதோ டூருக்கு வந்த பையன்கிட்ட கதை சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து டஸ்டி அந்த நாய்களை சூன்னு சொல்லி பத்தி விட்டுட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இவங்க தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனா பிராட அவங்க அப்பாவும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு பாசமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதை பார்த்து கடுப்பான டஸ்டி பிராட பிடிச்சி எதுக்காகடா இப்பெல்லாம் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால செல்போன் டவர்காரங்களுக்கு 20,000 ரூபாய் மொய் வச்சு இவ்வளவு பெரிய ட்ரீயை கட்டியிருக்கோம், அது மட்டும் இல்லாம நீ உன்னோட மிஷினை வச்சு என்னோட காரையே சுக்குநூறா உடச்சு விட்டேன்னு கத்திக்கிட்டு
கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான பிராடும் நீ கூட தாண்டா உன்னோட மோட்டார் சைக்கிளை வச்சு நீ என்னோட காரை நாஸ்தி பண்ணன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான டஸ்டியும் அடே நீ தானடா என்னோட மோட்டார் சைக்கிளை வச்சு உன்னோட காரை நாஸ்தி பண்ணேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான பிராடோட அப்பா போதும் நிறுத்துங்கடா, இந்த ட்ரீ நல்லா தான் இருக்கு, காசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை இப்படி சண்டை போட்டு தீர்த்துக்காதீங்கன்னு சொல்லி கடுப்புல கத்திக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்து டஸ்டியோட அப்பா பிராடோட அப்பா காலில் இருந்த ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறாரு. பார்த்தா பிராடோட அப்பா காலு பயங்கரமா காயம் பட்டிருக்கும். இதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் உங்களோட காலை தயவு செஞ்சு குணப்படுத்துங்கன்னு சொல்ல அதை கேட்டவனே பிராடோட அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்போதைக்கு உங்க அம்மா கூட ஒன்னா இருக்கிறது இல்ல, அதனால எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டவனே சாராவுக்கு பயங்கர டவுட் ஆயிடும். அவ பிராடோட அப்பா கிட்ட என்ன சொல்றீங்க, நீங்க உங்க ஒய்ஃப் கூட ஒன்னா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு பிராடோட அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவ வேற ரூம்ல படுத்து தூங்குறா, நான் வேற ரூம்ல படுத்து தூங்குறேன்னு எதையோ ஒன்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து தன்னோட ரூமுக்கு போய் தூங்கிடுவாரு. இதுக்கு அடுத்த சீன்ல கெரனோட பொண்ணு வழக்கம் போல தன்னோட ரூம்ல இருந்து வந்து ரூமோட டெம்பரேச்சர் அதிகமா வச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்த டஸ்டி அந்த பொண்ணு கிட்ட அக்கறையா பேச ட்ரை பண்ணுவான். அதை பார்த்த கெரனோட பொண்ணு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இங்க இருந்து போயான்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு கோவமா கிளம்பி போயிடுவா. பேசினதுல வருத்தப்பட்ட டஸ்டியும் அங்கேயே நின்னுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பிராடு 2 காஃபி கப்போட அவன்கிட்ட பேசலான்னு வருவான். அப்போ அவன் சடனா திரும்பி பார்க்க அந்த காஃபி கப்பு பிராடோட உடம்புலே கொட்டி பிராடும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா எதுக்காகடா நீ என்ன இந்த மாதிரி காஃபிலே குளிக்க வச்சேன்னு டஸ்டி கிட்ட கத்திக்கிட்டு இருக்க. அதை கேட்ட டஸ்டி உன்னால எனக்கு கூட தானே இந்த காஃபியால சூடு போட்டுடுச்சுன்னு பதிலுக்கு இவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பிராடு யாரா இப்படி ரூமோட டெம்பரேச்சர் அதிகமா வச்சுட்டு போனதுன்னு கடுப்புல கேட்க அதை கேட்ட டஸ்டியும் இதை என்னோட பொண்ணு தான் மாத்தி வச்சுட்டு போனா, நீ இந்த டெம்பரேச்சர் எதையும் மாத்தி வச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கடுப்புல அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா பிராடோட அப்பா என்ன எங்க சத்தம்னு சொல்லிட்டு பிராடு கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அதை கேட்ட பிராடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பாவை தூங்க போக சொல்லுவான். அப்பா அவங்க அப்பா இவன் காஃபியில குளிச்சிட்டு இருந்ததை பார்த்து நீ என்ன பெட்லயே சூச்சு போயிட்டியான்னு கேட்க அதை கேட்ட பிராடு நைனா இது சூச்சுலாம் கிடையாது, இது காஃபின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை உள்ள போக சொல்லுவான். அவங்க அப்பாவும் என்ன புள்ளையோ இப்படி 9 கழுத வயசாச்சு நட்ட நேரத்துல காஃபியில குளிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஒரு பவுலிங் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பவுலிங் கேம்ல இவங்க எல்லாரும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க. அதுல சாரோட பையன் மட்டும் ஒரு தடவை கூட கோல் அடிக்கவே மாட்டான். அதுல இவன் ரொம்பவே நொந்து போய் விளையாண்டுட்டு இருக்கும் போது அங்க சுத்தி இருக்க எல்லாரும் இந்த பையனை பார்த்து கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் அதுல கடுப்பாய் உழுந்து உழுந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்போ டஸ்டியோட அப்பா அந்த பையனுக்கு தைரியம் சொல்லி அந்த கேமை விளையாட வைக்கிறாரு. அப்போ அங்க இருந்த எல்லாருமே இந்த பையன் அடிப்பானா மாட்டானான்னு காசு வச்சு பெட் கட்டி அவன் விளையாடுறத பாத்துட்டு இருப்பாங்க. இந்த பையனும் தைரியத்தோட பால் எடுத்து பவுல் பண்றான். கடைசியில இவன் ஒரே ஒரு கோல் மட்டும் அடிச்சிருவான். அதுல பயங்கர சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு அங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சாராவோட பொண்ணு கெரனோட பொண்ணு பார்த்து அவ பண்ற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து கடுப்பான சாராவும் கெரன் கிட்ட போய் இதை பத்தி பேசலாம் ட்ரை பண்ணுவான். இன்னொரு பக்கம் கெரன் அவ கூட பேசிக்கிட்டு அங்க இருந்த பொருள் எல்லாம் திருடி தன்னோட பாக்கெட்ல போட்டுட்டு இருப்பா. இதுல பயந்து போன சாராவும் இப்பெல்லாம் பண்ணாத, இப்பெல்லாம் பண்ணா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டு கேரன் அப்பெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளோட பாக்கெட்லயே சில பொருளை எடுத்து போட்டுட்டு இருப்பா. இதுல சாராவுக்கும் பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்த ஒரு செக்யூரிட்டி சாரா கிட்ட வந்து நீங்க என்ன இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா, முதல்ல தூரமா போங்கன்னு ஏதோ சாரா மேல தப்பு இருக்க மாதிரி அவளை தூரமா போக சொல்லிடுவான். இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல இவங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த ஷாப்பிங் மால்ல அந்த ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாராவோட பையன் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டஸ்டியோட அப்பா அந்த பையனை பார்த்து நீ என் கூட மிருகங்களை வேட்டையாட வரியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையனும் சரின்னு ஒத்துப்பான். அதை கேட்டுட்டு இருந்த அங்க இருந்த எல்லாருமே இதெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட டஸ்டியோட அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பிராடோட அப்பா டஸ்டியோட பையன் கிட்ட வந்து இங்க பாருப்பா மிருகங்களை கொல்றது ரொம்பவே தப்பான விஷயம் அட்வைஸ் பண்ண. அதை கேட்ட அந்த பையனை நான் இனிமே ஹண்டிங்க்குலாம் போக மாட்டேன்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாராவோட பொண்ணுக்கு இவன் போலனும் என்ன கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு டஸ்டியோட அப்பா கிட்ட கேட்க அதை கேட்ட டஸ்டியோட அப்பாவும் இங்க பாருமா ஏறதெல்லாம் பையனோட வேலை, நீ முதல்ல பொண்ணா லட்சணமா வீட்டுல போய் சமையல் பண்ற வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்டவனே சாராவுக்கு பயங்கர கடுப்பாயிடும். இதுக்காகவே என்னோட பொண்ணு உங்க கூட வேட்டையாட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல சாரா டஸ்டியும் பிராடையும் கூப்பிட்டுட்டு தன்னோட பொண்ணு கூட அவங்க அப்பாங்க கூட ஒரு வேட்டைக்கு வந்திருப்பா. அங்க போயிட்டு டஸ்டியோட அப்பா சாராவோட பொண்ணுக்கு ஒரு வான்கோழி எப்படி வேட்டையாடுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருந்த பிராடும் அவங்க அப்பாவும் பயங்கர சத்தமா பேசிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த வான்கோழிங்களாம் இவங்களை பார்த்து ஓடி வந்துகிட்டு இருக்கும். அப்போ சாராவோட பொண்ணு அந்த வான்கோழியை குறிப்பாத்திட்டு இருப்பா. திடீர்னு அந்த வான்கோழி சாராவோட பொண்ணு நோக்கி வரதை பார்த்த சாராவோட பொண்ணு பதறி போய் அந்த கண்ணை தெரியாதனமா வேற பக்கம் திருப்பி டஸ்டியோட அப்பா கையில சுட்டுடுவா. அதுல டஸ்டியோட அப்பா கையிலயும் பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்பாடா நம்ம தாத்தாவுக்கு உயிர் போகலன்னு சந்தோஷப்பட்டு அந்த வான்கோழியை குறிப்பாத்து சுட்டிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல அடிப்பட்ட டஸ்டியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த நர்ஸ் எல்லாரையும் பார்த்து எங்க தாத்தாவுக்கு ஒன்னும் ஆகல, நான் தான் எங்க தாத்தாவை முதல்ல சுட்டேன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரா கெரனை பார்த்து என் பொண்ணு ஏன் இப்படி இறக்கமே இல்லாம இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் டஸ்டி அவங்க அப்பா இருந்த ரூமுக்கு போய் உங்களுக்கு ஒன்னும் இல்ல,
டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக சொல்லிட்டாங்க, 2 நாள் உங்க கைக்கு கட்டு போட்டிருந்தா மட்டும் போதும், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி கடுப்புல பேச அவங்க அப்பா நீ என்னையே திட்டியடான்னு சொல்லிட்டு டஸ்டி கிட்ட சண்டைக்கு நிக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி புரண்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்த பிராடு நீங்க எதுக்காக எப்பெல்லாம் அடிச்சுக்கிறீங்க, நம்ம சமாதானமா போய்க்கலாம்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா டஸ்டியை பார்த்து நம்ம 2 பேரும் நம்ம அப்பாக்களை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லுவான். அதை கேட்டு டஸ்டியும் சரின்னு ஒத்துப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல டஸ்டியும் பிராடும் தன்னோட அப்பாக்களை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனா டிராமா குரூப்ல இருக்க ஆளுங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டல்ல இருந்து எல்லாரையும் பார்த்து உங்கள யாராச்சும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து காமெடி பண்ண முடியுமான்னு சொல்ல அதை கேட்ட பிராடும் தன்னோட அப்பா நல்லா காமெடி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஸ்டேஜுக்கு போக சொல்றான். அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போய் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் டஸ்டியோட அப்பா அந்த ஹோட்டல்ல இருந்த ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த ஹோட்டலை விட்டு வெளியே கூட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டஸ்டிக்கு செம கடுப்பாயிடும். அப்போ அந்த ஸ்டேஜ்ல இருந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த டாபிக்ல காமெடி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டஸ்டியும் டிவோர்ஸை பத்தி ஒரு காமெடி பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்டவொடனே அந்த காமெடியன்ஸும் பிராடோட அப்பா கிட்ட டிவோர்ஸை பத்தி பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவொடனே பிராடோட அப்பா மகன் ரொம்பவே சோகமாயிடும். அவரு செம கடுப்பாய் தனக்கோ தன்னோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆகி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றதை வளரி விட்டுருவாரு. அதை கேட்டவொடனே பிராடோட மகன் ரொம்பவே சோகமாயிடும். அவங்க அப்பாவை பத்தி நீங்க எதுக்காக அம்மாவை டிவோர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டவொடனே பிராடோட அப்பாவும் அதை என்னால உங்ககிட்ட சொல்லவே முடியலன்னு அழுதுகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த காமெடியன்ஸும் இவங்க ஏதோ காமெடி தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல கடுப்பான பிராடும் டஸ்டியும் பிராடோட அப்பாவை கூப்பிட்டுட்டு அங்க வந்து கிளம்பி தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராடும் ரொம்ப சோகமா அந்த ஹோட்டல்ல சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து கவலைப்பட்ட சாரா பிராடோட அப்பா கிட்ட போய் இதை பத்தி நீங்க உங்க பையன்கிட்ட பேசுங்கன்னு சொல்ல அதை கேட்ட பிராடோட அப்பாவும் நான் இதை பத்தி அவங்க கிட்ட எப்படி போய் பேசுவேன், என்னால அவன் முகத்தை பார்க்க கூட முடியலன்னு சோகமா பேசிட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருந்த டஸ்டி இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன், எங்க அப்பா கூட டிவோர்ஸ் ஆன ஒரு ஆள் தானே, நீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்க ஒய்ஃபை விட்டு தனியா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீங்க இதை பத்திலாம் கவலையே படாம நீங்க உங்க பையன் கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்ல அதை கேட்டோடனே பிராடோட அப்பாவும் ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அவரு போனோடனே சாராவும் நீ எதுக்காக அவர்கிட்ட இப்பெல்லாம் பேசினேன்னு டஸ்டியை பிடிச்சி திட்டிட்டு அவனை அங்க இருந்து அமுச்சு வைப்பா. அதுக்கப்புறமா சாராவும் கேரனும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு சாராவோட பொண்ணும் கேரனோட பொண்ணும் வராங்க. அவங்க 2 பேரும் சாராவும் மத்தவங்களும் பண்ணி வச்சிருந்த ஒரு சரக்கை எடுத்து தன்னோட பாட்டில நிரப்பி வச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து பிராட காமிக்கிறாங்க. அவன் சோகமா அந்த ஹோட்டலோட வாசல்ல பெருக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஹோட்டல் பக்கத்துல இருந்த பொண்ணை பார்த்து எங்க அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் என்னால தானே சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த சின்ன பொண்ணும் எங்க அப்பா அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு பிராட கிட்ட கேட்க அந்த பிராடும் உங்க அப்பா அம்மா எதுக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்போ அங்க வந்து டஸ்டி பிராட பார்த்து எதுக்காகடா சின்ன பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து போ சொல்லிடுவான். அதுக்கப்புறமா பிராடு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இந்த கார்ல யாரு வரான்னு பார்த்தா கெரனோட எக்ஸ் ரோஜர். அவன் அந்த காரை விட்டு இறங்கி வந்தோடனே கெரனோட பொண்ணு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆசையா கட்டி பிடிப்பா. அதை கேட்ட ரோஜரும் நான் உன்ன பக்கத்தான் கண்ணு ஆசையா ஓடி வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு உள்ள போறான். அப்போ பிராடு ரோஜரை பயங்கரமா கட்டி பிடிச்சி வெல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போறான். அதை பார்த்த ரோஜர் ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிடு என் கிட்ட வந்தனா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன்னு பிராட முறைச்சிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இன்னொரு கார்ல டஸ்டியோட அப்பா அவன் கரெக்ட் பண்ண பொண்ணோட கார்ல இருந்து இறங்கி வரான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை அந்த ஹோட்டல்ல இருந்து அமுச்சு வச்சுட்டு டஸ்டி கிட்ட பாத்தியா இந்த வயசுலயே நான் எவ்வளவு திறமையோட இருக்கேன் நீயும் தான் என் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு டஸ்டியை கலாச்சிட்டு அவனும் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போறான். இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கிறிஸ்துமஸுக்காக இயேசு பிறந்த நிகழ்வை நாடகமா போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாரும் வேஷம் போட்டு அந்த வழியா வந்த ஜனங்க எல்லாருக்குமே நடிச்சு காமிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பிராடும் டஸ்டியும் செமையா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து கடுப்பான டஸ்டியோட பொண்ணு போத நிறுத்துங்கடா ஏன்டா இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பா. இவ ஏன் கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாராவும் அவ கிட்ட வந்து பாக்குறா. பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமா குடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து கடுப்பான சாராவும் அடி பாவி நாங்க செஞ்சு வச்சிருந்த சரக்க நீ தான் எடுத்து குடிச்சியான்னு அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும் போது அவங்க இருந்த இடத்துக்கு மேல கெரனோட பொண்ணு ஏஞ்சல் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருப்பா. அவளும் பொத்தனை கீழே விழுறா. இவ எதுக்காக கீழே விழுறான்னு பார்த்தா இவளும் சாராவோட பொண்ணு கூட சேர்ந்து அந்த சரக்க குடிச்சிட்டு இருந்திருப்பா. இவங்க 2 பேரும் போதையில வளரிட்டு இருக்கா. அதை பார்த்து கடுப்பான கேரனும் சாராவை பார்த்து இதெல்லாம் உன்னால தான் நீ செஞ்சு வச்ச சரக்குனால தானே இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போட அதை கேட்ட சாராவும் கேரனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. இதுக்கு நடுவுல இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணான்னு வந்த டஸ்டியும் பிடிச்சி இவங்க 2 பேரும் பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கேரன் தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் ரோஜர் நீ எதுக்காகடா என் பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு டஸ்டியை பிடிச்சி அடிக்க வர. அந்த நேரம்னு பார்த்து பிராடோட அப்பா இவங்க 2 பேருக்கும் நடுவுல பஞ்சாயத்து பண்ண வராரு. இன்னொரு பக்கம் பிராட் அவங்க அப்பாவை பிடிச்சி நீங்க எதுக்காக அம்மாவை டிவோர்ஸ் பண்ணீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்படியே இவங்க எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கும் போது டஸ்டி சாரா கிட்ட நீ தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களை இங்க இருந்து கூட்டு போய் இதெல்லாம் இவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல அதை கேட்ட சாராவும் நீங்க சந்தோஷமா அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அங்க இருந்து கூட்டு போறா. இன்னொரு பக்கம் பிராடும் டஸ்டியும் பயங்கரமா வாயிலே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பான ரோஜரும் நம்ம இங்க கையில தானே அடிச்சுக்கணும் எதுக்காக வாயில
வாயில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு கேட்க அதை கேட்டவனே டஸ்டியும் நம்மலாம் கையில அடிச்சுக்கிட்டா மூஞ்சிலாம் பயங்கரமா பஞ்சர் ஆயிடும், அதனால நம்ம இங்க இருந்து ஐஸ் கட்டி எடுத்து அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு உருண்டையா ஐஸ் கட்டி உருட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ டஸ்டி கோவமா ஐஸ் கட்டி எடுத்து ரோஜர் மேல வீசுவான். அப்போ ரோஜர் நைஸா அந்த ஐஸ் கட்டில இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு குனிய அந்த ஐஸ் கட்டி தெரியாதனமா பிராடோட அப்பா மூஞ்சில விழுந்துரும். அதுல அந்த பிராடோட அப்பாவும் சுருண்டு விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா பிராட் அவங்க அப்பாவை தூக்கி ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு டஸ்டி கிட்ட போய் அட அழகு ரஸ்கல் நீ எங்க அப்பாவே அடிச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐஸ் கட்டி எடுத்து டஸ்டி மேல அடிக்க போக அதை பார்த்த டஸ்டியும் பிராட பயங்கரமா பேசியே வெறுப்பேத்திட்டு இருப்பான். அதுல கடுப்பான பிராடும் அந்த ஐஸ் கட்டி எடுத்து டஸ்டியை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். அதுல கடுப்பான டஸ்டியும் நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை கேட்க அதை கேட்ட பிராடு உன்னெல்லாம் அடிக்கிறதே வேஸ்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினைச்சானே தெரியாது, திரும்பி வந்து என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கோவமா அந்த ஐஸ் கட்டி எடுத்து டஸ்டியோட மூஞ்சில எரியலான்னு பாப்பான். ஆனா அவன் நிறைய குறி வைக்காம டஸ்டி பக்கத்துல அந்த இவனோட அப்பா மேலே அடிச்சிருவான். அதனால மறுபடியும் இவனோட அப்பா சுருண்டு விழுந்து அவங்க அப்பாவை கைத்தாங்களா கூப்பிட்டுட்டு அங்க வந்து போயிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ரோஜர் அந்த பிராடு சொன்னது உண்மைதான், உன்னால அடிச்சா எனக்கு தாண்டா கேவலம்னு சொல்லிட்டு இந்த ரோஜரும் தான் கையில இருந்து ஐஸ் கட்டியை தூக்கி போடுறான். அந்த ஐஸ் கட்டி தெரியாதனமா மறுபடியும் பிராடோட அப்பா கழுத்திலே விழுந்துரும். எதுக்காகடா என்னையே திரும்பி திரும்பி அடிக்கிறீங்கன்னு பிராடோட அப்பாவும் கோச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாரு. இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பிராடோட குழந்தை அனாதே அழுதுகிட்டு இருக்கும். அழுகு சத்தத்தை கேட்டு வந்த பிராடு என்ன மன்னிச்சிடாம அவனை இந்த கலவரத்துல உன்னை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல எல்லாரும் சோகமயமா தனித்தனியா பிரிஞ்சு அவங்க வீட்டை பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடு தன்னோட கார்ல லக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டஸ்டி அங்க வந்து நீ எடுத்து வச்சிட்டு இருக்கிறதுல என்னோட பேகம் இருக்குடா, என்னோட பேக ஒழுங்கு மரியாதையை என்கிட்டே கொடுத்துருன்னு கேட்க அதை கேட்டு கடுப்பான பிராடும் இது உன்னோட பேகா, சரி நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த பேகை அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து அதை தூக்கி போட்டுருவான். அதுல கடுப்பான டஸ்டியும் உனக்கு கொழுப்பு கூடி போச்சுடான்னு சொல்லிட்டு பிராட அடிக்க வர அவனை பார்த்து பயந்த பிராடும் ஐயோ என்ன விட்டுடான்னு சொல்லிட்டு தன்னோட காருக்குள்ள போய் உட்காந்து ஒளிஞ்சுப்பான். இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்க வீட்டை பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா பனி பொழிஞ்சிட்டு இருந்ததுனால ரோட பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால இவங்களால தன்னோட வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிராடு சாராவையும் பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா டஸ்டியும் கேரனோட பொண்ணு கூடயும் தன்னோட அப்பா கூட வந்திருப்பான். இவங்க எல்லாரும் தனித்தனியா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு படம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல திடீர்னு பவர் கட் ஆகுது. அப்போ அந்த தியேட்டர்ல வேலை பார்க்கறவங்க அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் பவர் கட் ஆனதுனால எங்களால திருப்பி படம் போட முடியாது, அதனால கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இந்த தியேட்டரோட ஹால்ல போய் என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி பாட்டு பாடுறதுக்கு ஆளுங்கள்லாம் வர வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அங்க இருந்த ஆடியன்ஸும் அந்த தியேட்டரோட ஹாலுக்கு போறாங்க. அங்க போனா பிராடோட அப்பா பிராடோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிடறாம அவனே, உன்னை ஏமாத்தினது என்னோட தப்பு தான், இனிமே நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு பிராடோட கழுத்தை பிடிச்சி நெருக்கி அதை பார்த்து பதறி போன டஸ்டி அவங்க அப்பாவும் பிராடோட அப்பாவை தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாராவோட பையன் இப்பயாச்சும் அந்த பொண்ணு கிட்ட தான் மனசுல இருக்கிறத சொல்லிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நோக்கி போயிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரா பிராடு டஸ்டி எல்லாரும் அந்த பையன் அந்த பொண்ணை கிஸ் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சாரா தன்னோட போனெல்லாம் எடுத்து தான் பையன் பண்ண போற சம்பவத்தை வீடியோ எடுத்துட்டு இருப்பா. இந்த பையனும் தான் ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த பொண்ணை தான் கிஸ் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில அவன் கேரனோட பொண்ணை கிஸ் பண்ணிடுவான். அதை பார்த்து பதறி போன அங்க இருந்த எல்லாரும் என்னடா நீ உன்னோட சிஸ்டரே கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பையனை கண்டிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்து கடுப்பான ரோஜரும் குடும்பமாடா இது, இந்த பையன் தங்கச்சி முறையில இருக்க வேண்டிய என்னோட பொண்ணையே கிஸ் பண்ணிட்டானே, இந்த மாதிரி குடும்பத்துல என்னோட பொண்ணு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா தன்னோட பொண்ணை தியேட்டர்ல இருந்து வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பான். அப்போ டஸ்டி ரோஜர் கிட்ட வந்து இங்க பாரு, என்னோட பசங்களை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரிதான் உன்னோட பொண்ணையும் நேசிக்கிறேன், உன்னோட பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும், அதனால எனக்கும் உன்னை பிடிக்கும், தயவு செஞ்சு இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போயிடாதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சாராவோட பொண்ணை பார்த்தீங்க பாருமா, நீ என்ன எவ்வளவு வெறுத்தாலும் பரவாயில்ல, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ எப்பயுமே என்னோட பொண்ணு தானே சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டும் ரோஜர் மனசு இறங்காம அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்க வந்து கோவமா வெளியே போயிட்டு இருப்பான். அப்போ பிராடு ரோஜருக்கு பிடிச்ச பாட்டை கர்ண கொடூரமா அங்க பாட வந்து எல்லாரு கூடயும் பாடிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்ட உடனே ரோஜர் மனசுக்குள்ள ஐயோ இவன் நமக்கு பிடிச்ச பாட்டை இப்படி கேவலமா பாடிக்கிட்டு இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவன் நம்மளை பாடியே கொண்டுடுவான் போலன்னு சொல்லிட்டு அவனும் பிராடு கூட சேர்ந்து சந்தோஷமா அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் குடும்பமா அங்க இருந்து எல்லாரு கூடயும் சந்தோஷமா கிறிஸ்மஸ்க்காக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பிராட் அண்ட் டஸ்டியும் தன்னோட அப்பாக்களை ஏர்போர்ட்ல வழி அனுப்புறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாக்களும் சந்தோஷமா பேர குழந்தையெல்லாம் கட்டி பிடிச்சி ஆனந்தப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ பிராடோட அப்பாவும் டஸ்டியோட அப்பாவும் சந்தோஷமா பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ டஸ்டியோட அப்பா பிராடோட அப்பா கிட்ட நான் வேகாஸ்க்கு போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன், நீங்களும் என் கூட வரீங்களான்னு கேட்க அதை கேட்ட பிராடோட அப்பாவும் சரின்னு ஒத்துப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வேகாஸ் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஏர்போர்ட்ல இருந்து பிராடோட அம்மா வராங்க. அவங்க தான் கல்யாணம் பண்ண தன்னோட புது புருஷனோட வந்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே டஸ்டி பிராடி கிட்ட இங்க பாருப்பா, இது உனக்கு ரொம்பவே கஷ்டமான நேரம் தான், நீ உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தவரை உன்னோட ஸ்டெப் ஃபாதரா ஏத்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்ட பிராடும் அவங்க கிட்ட சரின்னு ஒத்துக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட போய் பேசலான்னு
பேசலாம் ட்ரை பண்ணுவான். அவங்க அம்மா கிட்ட போய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்களோட புது ஹஸ்பண்ட் பிராடு கிட்ட பேசலான்னு வருவாங்க. அப்போ அவரை பார்த்த பிராடு என்னாலாம் ஒன்னு அப்பனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தலை தெறிக்க ஓடி போறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.